கைஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், கார் வாங்கியிருக்கேன், அதோட காரோட பிரேக் டவுன் காரெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இங்கே ஐ பட்டனில் தர போய் பார்த்துன்னு வாங்க. இப்போ அதே காருக்கு இந்த ரெண்டு ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆல் இன் ஒன் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் 4-in-1 சார்ஜர் அப்படின்னு இருந்துச்சு. இது அமேசானில் தான் வாங்கினேன், அந்த லிங்க் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது மெயின் பர்பஸை நான் ஏன் வாங்கினேன்னா, இனிமேல் நம்ம காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ காரில் ட்ராவல் பண்ணும்போது ஐஃபோன் யூசர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏதோ போயிடுச்சு வாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஐஃபோன் யூசர்ஸ் உங்களுக்கு சார்ஜர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நானும் ஐஃபோன் தான், ஸோ அதனால எனக்கு சார்ஜர் கண்டிப்பாக தேவை. அப்புறமா நம்ம காரில் வர்றவங்களுக்கு சார்ஜர் தேவைன்னா ஸோ இந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம காருக்குள்ளேயே போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம ஐஃபோனில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃபோனை விட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோனை வந்துட்டு இதில் போட்டு இப்போ செக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கார் சார்ஜர். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு சாக்கெட் கொடுத்துருக்குவாங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா. இதை வந்துட்டு இதுக்குள்ளே சொருவிடணும். சொருவின உடனே இங்கே வருது 12.4 volts சார்ஜர். தம்பி ஃபோன் கொடுப்பா. இப்போ இவரோட ஃபோன் வந்துட்டு பார்க்கலாம். இதில் ஐயோ சார்ஜ் 78% இருக்குது. இங்கேயே நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு சி டைப், இது இன்னொரு வாட்டி புல் பண்ணி விட்டால் அங்கேயே போயிடும். இன்னொன்று வந்துட்டு ஐஃபோனோட பழைய ஐஃபோனோட லைட்னிங் கேபிள். ஸோ இது ஒரு வாட்டி புல் பண்ணி அப்படி வச்சா லாக் ஆகும், அதை மறுபடியும் இஸ்ட்டு விட்டா அப்படியே போய் உக்காந்துரும். ஸோ இது நல்லா இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை இப்படி லாக் பண்ணிட்டு இவனுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம், சார்ஜ் ஏறுதான்ட்டு. அடடே இங்கே பாருங்கள், சார்ஜ் ஏறுது கைஸ். இங்கே வந்துட்டு பவர் சிம்பிள் காட்டுது பாருங்கள். ஆனால் வந்து 78 இருக்குது, 78 சார்ஜ் வருது. ஸோ மறுபடியும் இப்படி புல் பண்ணி நம்ம கழட்டிட்டு விட்டோன்னா அங்கேயே போயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 1000 and change ஆச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன். ஸோ போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அந்த ஐட்டம் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்படியே வெளியே வாங்க, அப்படியே வெளியே வாங்க. ஸோ இந்த ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக கார் வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவங்க கார் வந்துட்டு சும்மாவே டஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காரில் ஆக்சசரிஸ் தரேன்னு ஒரே ஒரு குச்சியை மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த குச்சியை உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கே தமாசாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த குச்சியை பார்த்துடலாம். ஸோ அந்த குச்சியை வச்சு அவ்வளோவா க்ளீன் பண்ண முடியல காரை. ஸோ அதனால் எனக்கு மனசு கேட்கலை, அதனால் அந்த ஆக்சசரிஸ் கிட் வாங்கினேன். இங்கே பாருங்கள், கார் வாங்கும்போது எனக்கு இந்த குச்சியை மட்டும் தான் கொடுத்தாங்க, தொடப்பம் மாதிரி. இந்த தொடப்பத்தை வச்சு தான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் அவ்வளோவா உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள், இங்கே டர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டர்ட்டெல்லாம் இதில் தொடச்சா போகலை. இதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கேயும் டர்ட் ஆகிருக்கு, இங்கேயும் டர்ட் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் இருந்தால் கண்டிப்பாக பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஒரு கால் வருது, கட் பண்ணிடலாம். எங்கள் அம்மா தான். ஓகே, ஸோ அதனால் நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் இது வந்துட்டு க்ளீனிங் கிட். ஸோ இந்த க்ளீனிங் கிட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது, அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வெளியே கொண்டு வந்து, ஓ மை காட், உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணோன்ட்டு தான் கொண்டு வந்தேன். கார் மேலே வச்சிடலாம். இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது கைஸ், ஒன்றா எடுத்து அடுக்கி வைக்கலாம். ஸோ இது வந்துட்டு வேக்யூம் கிளீனர். இதுதான் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத். இதை போட்டு துடைக்கிறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது டேஷ்போர்டு அங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அடடா, நம்ம யோசித்து பார்க்காத அந்த குச்சியை மறுபடியும் கொடுத்துட்ருக்காங்க கைஸ். இப்போ தான் இந்த குச்சியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ இன்னொரு குச்சி வேறு வந்திருக்கு, இருக்கட்டும். அப்புறமா இங்கே இன்னொரு குச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது சின்னதாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு, டேஷ்போர்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம் தான் க்ளீனிங் கிட்டில் வந்திருக்கு.
ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் காமன். இந்த ஐட்டம் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இது எப்படி இருக்குன்ட்டு உள்ளோ. ஆனால் நான் இது பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சின்னதாக இருக்குது. என்னடா இது ரொம்ப சின்னதாக இருக்கே. இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் அதுக்கு சார்ஜிங்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னமோ இருக்கே. இதுதான் மெயின் மிஷின். ஆடாடாடாடா மோட்ரு. மோஸ்ட்லி இதை இங்கே போடணுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் விளையாடி பார்த்தா எனக்கு புரிஞ்சிடும். கைஸ் இங்கே பாருங்க, இப்படி போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் அட்டாச்மெண்ட் நம்ம எதனா போட்டுக்கலாம் போல். இதை போட்டுக்கலாமா? இதா கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரே தள்ளுது. இது இங்கே போட்டு இப்போது இதெல்லாம் ஐயோ ஒரு ஃபில்ட்ரு இங்கே போடணும் போல். ஃபில்ட்ரு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஃபில்ட்ரு இங்கே போடணும். இப்போ இதை போட்டு லாக் பண்ணானா இப்போ புல் பந்து இது எதுக்கு ஊற்றுருக்காங்க, இது எதுக்கு ஊற்றுருக்காங்க அப்படின்ட்டுலாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்ட்ரு உள்ளே போட்டாச்சு. இன்னும் இது உள்ளே போகும்னு நினைக்கிறேன். ஓகே இது வந்துட்டு நம்ம உள்ளே போய் க்ளீன் பண்ணி பார்ப்போம் நிஜமாகவே இது ஒர்க் ஆகுதான்னு. இப்போது இங்கே கீழெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் டஸ்ட் இருக்கா? இழுக்குது. இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வருமோ? சார்ஜ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த டஸ்டெல்லாம் எடுத்துக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கட்டும், ஒர்க் ஆகுது கைஸ். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது பெருசாக இல்லை. நான் வந்துட்டு இன்னும் பெருசாக வரும்னு நினச்சேன். நம்ம வேக்யூம் கிளீனர் தான் வாங்கினோம் போல். பட் இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு ப்ராடக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதோட லிங்க்கும் நான் கீழே போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. பட் இது ஒர்க் ஆகுது, பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். ஒரு ப்ராடக்ட் பற்றியும் போடுறேன். ஸ்டே டியூன்ட். ஐ எம் நாட் அ கார் ரிவ்யூவர், ஸோ ஐ எம் அ ஃபிட்னஸ் கோச். பட் கார் வாங்கினதுனால இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு. ஸோ see you. இங்கே பாருங்க, மேனுவல் இங்கே இருக்குது. இதெல்லாம் வீட்டில் போய் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர். இதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே கிடச்சிரும். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பை. see you.